ட்ரெயினுக்கு பாஸ் வேணும் அப்படிங்கிற சொல்லிங்க இந்த 3 மாதமாக நான் அலையிறேனுங்க. பெரிய ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு மரியாதையாக கிடையாதுங்க. வெளியோன்னு முடுக்குறாங்க. அந்தளவுக்கு என்னங்க நாங்கள் கேவலங்களா? முதலமைச்சர் என்னங்க பண்ணிட்டு இருக்கிறாரு? என்ன பண்ணுறாரு? ஒரு மாற்றுத்திறனாளிக்கே ஒரு நியாயம் கிடைக்கலனா இந்த ஒன்றுமே தெரியாத மக்களால் என்ன கஷ்டப்படுவாங்க சொல்லுங்க. எனக்கு இப்போ கையெழுத்து வேணும் சார். பெரிய ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனால் முதல்ல மக்களுக்கு மரியாதை கொடுக்கணும். மரியாதை கொடுக்க கற்றுக்கணும். கவர்மெண்ட் ஸ்டாஃப்னா மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? அது என்னங்க சார்? கொஞ்சம் வாங்க எந்திரிங்க. இல்லை கவர்மெண்ட் ஸ்டாஃப்னா மரியாதையே இருக்காதுங்களா? பப்ளிக்கு ஒரு மரியாதை இருக்காதுங்களா? நான் காலையில் இருந்தாலும் எனக்கு சோறு தண்ணி இல்லாமல் மயக்கமே வர நிலைமை நான் உட்காந்துருக்கேன் சார். ஏன் சார் அது செய்ய மாட்டேங்கிறாங்க? சீகச்சலிங்க. எனக்கு கையெழுத்து வாங்கி கொடுக்கணுங்க. பேட்டி கொடுத்தோன்னே நீங்கள் குறுக்காட்டுறீங்க. இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க சார்? இருக்கட்டும் சார், யாரை வேணாலும் இருக்கட்டும் சார். எங்களுக்கு வந்து இங்கே பாருங்க, எங்களுக்கு அங்கே முடியலைங்க போது தானே நான் கலெக்டர் ஆஃபீஸ் தேடி ஓடியாரா ரோட்டில் உட்கார அளவுக்கு கார் வச்சுடுது. நான் வீட்டில் தான் இருக்கிறேன் சார். வெளியூர் கோயிலுக்கு போவோம், வெளியூர் போகணும் அப்படின்னா எங்களுக்கு ட்ரெயினுக்கு பஸ்ஸுக்கு எல்லாமே உரிமை இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக எங்களுக்கு பாஸ் கொடுத்துருக்குது. இது ஏன் கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க? ஏற்கனவே போயிட்டு இருந்தது தான் பாஸு. அது இப்போ செல்லு இல்லைங்க சார். மாற்றுத்திறனாளிகளுக்குள்ள பாஸு வெளியூர் போகையில் பஸ்ஸுலேயும் சரி ட்ரெயின்லேயும் சரி பாஸ் இருக்குது. இது ஏற்கனவே நான் போயிட்டு இருந்தது.